Hi everyone, I'm Raja. Today discuss topic 1 stress and strain. Strength of material subjectல discuss பண்ண போறோம். First stress, strain and types of stresses, types of strains. இதை பற்றி இப்போ பார்க்கலாம். First, stress. The external force act on your body is called force. It undergoes deformation at same time resists the body. அதாவது ஒரு பொருள் மேலே எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பாடிக்கு ஏற்படுகின்ற டிஃபார்மேஷன், அதாவது மாற்றம், அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம், அதே டைமில் அந்த பாடியில் வந்து ரெசிஸ்ட்டு, தடுக்கம் ஏற்படும், அதாவது எதிர்ப்பு விசை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உதாரணத்துக்கு ஒரு தச்சர் ஒரு மரத்தின் மேலே வச்சு அவன் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, தேய்ப்பாங்க. அந்த தேய்க்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா லோட். அதாவது ஹியூமனாக கொடுக்குற லோட் தராரு, அந்த இடத்துக்கு பேர் ஏரியா. ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறாரோ அவ்வளோ ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ லோட் பை ஏரியா, தச்சருடைய கை அந்த ஏரியா, அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ அதனுடைய யூனிட் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். நியூட்டன்றது லோடனுடைய யூனிட்டு, எம்எம்ன்றது அந்த இடத்தினுடைய யூனிட். ஸோ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இந்த யூனிட் எல்லாமே ஒரு நோட்டில் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. யூனிட் கன்வர்ஷன் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லேயும் அண்டு அப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸ்ட்ரெயின். வென் எ பாடி இஸ் சப்ஜெக்டட் டு சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேர் இஸ் சம் சேஞ்சஸ் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் த பாடி. அதாவது ஒரு பொருள் மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பொருளில் சம் சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் தான் ஸ்ட்ரெயின் சொல்கிறாங்க. அந்த சேஞ்சஸில் இருக்கிற அளவுகள், எவ்வளோ அளவு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் ஸ்ட்ரெயின் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சைடில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அதனுடைய ஒரிஜினல் லென்த் அண்டு டாட்டட் லைன் வந்து சேஞ்ச் இன் லென்த். ஸோ அந்த சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் ஸ்ட்ரெயின். ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன் del L by L. del Lக்கு யூனிட் எம், எம்எம் அண்ட் எல். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும், அதனால் இதுக்கு யூனிட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெண்டு வகையில் பிரிக்கலாம், நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஸ்ட்ரெஸ் மே பி நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன, ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து பெர்பெண்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஷியர் ஸ்ட்ரெஸ் டேன்ஜென்டியல் ஆக்ட் ஆகும். பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸு, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் நான்ஜியஸ், இந்த மாதிரி மட்டும்தான் சொல்லுவாங்க. பட் ஸ்ட்ரெஸ்ஸு ரெண்டு தான். ஒன்று நார்மல் ஸ்ட்ரெஸ், அடுத்தது ஷியர் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்டு நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அது எந்த ஏரியா, என்ன ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் இது 2 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ், அதில் பெர்பெண்டிகுலர் ஏரியா டினோட் பை சிக்மா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா, டென்சைல் பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கு தான் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா டேன்ஜென்டலாக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, கிளியர்? ரைட். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா சப்ஜெக்டட் டு 2 ஈக்குவல் ஆப்போசிட் புல்ஸ். அதாவது அந்த ஒரு பொருள் மேலே ரெண்டு ஆப்போசிட் சைடில் புஷஸ் ஏற்படும். அதுக்கு தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஓகே, ஸோ அங்கே சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு மேலே உடையும். அதுக்கு பேர் ரெசிஸ்டிங் ஏரியா, ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சைல் லோட் பை ஏரியா. எந்த இடத்துல அந்த பொருள் உடையுதோ அந்த மூலக்கூறு
உடையிறதுக்கு இடம் பேர் தான் வந்து ரெசிஸ்டிங் ஏரியா. ஸோ டென்சைல் லோட் நம்ம எவ்வளோ லோடு தரோம் அந்த டோட்டல் ஏரியா, தட் மீன் டென்சைல் லோட் இஸ் ஈக்குவல் டு புல் பை ஏரியா. நெக்ஸ்ட் கம்பர்சிவ் ஸ்ட்ரெஸ் subjected to equal and opposite pushes. ஒரு பொருள் மேலே 2 ஃபோர்ஸ் ஆப்போசிட் புஷஸ், அதாவது உள்நோக்கி தள்ளப்படுறதுக்கு பேர் கம்பர்சிவ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் பை ஏரியா, தட் மீன் புஷ் பை ஏரியா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அழுத்துறோமோ அண்டு அந்த ஏரியாவுடைய சைஸ். ஸோ இதுதான் வந்து பர்பெண்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டேஞ்சென்டியல் ஸ்ட்ரெஸ், அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ். டேஞ்சென்டியல் அப்படின்னா கிடைமட்டமாக இழுக்கப்படுகிறது, அதுதான் டேஞ்சென்டியல் ஸ்ட்ரெஸ். Subjected to equal and opposite forces which are acting tangentially across the resisting section. அதாவது ஒரு 2 ஜாப் மேலே ஒரு ரிவீட் அடித்து வச்சுருக்கலாம், இல்லைனாக்கா வெல் அடித்து வச்சுருக்கலாம், ஏதாவது ஒரு சம்திங். ஓகே, ஸோ அந்த ஒரு பொருளில் புஷஸ் கொடுக்கும்போது எந்த டைமில் அது புரோக்கன் ஆகும் அப்படின்றது தான் சிஎஸ்எஸ், ரைட். இன்னொரு எக்ஸாம்பிள் அதுக்கு கீழே இன்னொன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு பாக்ஸில் ஏபிசிடி, ஓகே, சென்டர் டாட் லைன் எக்ஸ்எக்ஸ். இப்போது நானுடைய ஃபோர்ஸை வந்து மேலே டி டாட் அங்கே இருக்கிற இடத்துல கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னாக்கா, ஸோ கொஞ்சம் பெண்ட் ஆகும். அந்த பெண்டாகி அந்த பொருள் எப்போ வேணாலும் உடையலாம். ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சிஎஸ்டி இங்கே கொடுத்துருக்கேன், ஏபிசிடி சேம். அந்த பொருள் வந்து ஒன்று இந்த மாதிரி வளையலாம், அதுக்கு பேர் ஸ்ட்ரெயின். ஒருவேளை ஸ்ட்ரெஸ் அப்படின்னாக்கா அந்த எக்ஸஸ் டாட்டட் லைன் நேராக அதனுடைய குஷன்ஸ், தட் மீன் மூலக்கூறு, அந்த பொருள் உடஞ்சி வரலாம், புரோக்கன் ஆகலாம். ஓகே, ஒன்று சான்சஸ் அந்த டைமென்ஷன்ஸ் மாறும், தட் மீன் சேஞ்ச் இன் லென்த் அதோட ஃபுல்லாக மாறும், இல்லை புரோக்கன் ஆகும், ரைட். ஸோ shear stress is equal to shear resistance by shear area. Okay, next types of strain. strain அப்படின்னா முன்னே நாம் பார்த்தோம், என்னது, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். நாம் கொடுக்குற லோடுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அந்த பொருள் மேலே இருக்கிற அளவுகள் மாறும், அதுதான் ஸ்ட்ரெயின். ஸோ அந்த ஸ்ட்ரெயினை டிபெண்ட் பண்ணி சில இதை பிடிக்கலாம். சேம் நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்டு சியர் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம்ல, பர்பெண்டிகுலர் அண்டு டேஞ்சென்டியல். மறக்காதீங்க, கண்டிப்பாக அதில் 2 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயினில் சேம் அதே மாதிரி டென்சைல் ஸ்ட்ரெயின், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அண்டு சியர் ஸ்ட்ரெயின். ஃபஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரெயின். டென்சைல் ஸ்ட்ரெஸ் மாதிரி நம்ம லோடை ஆக்ட் பண்ணி அந்த பொருள் எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் தென் எவ்வளோ டைமென்ஷன்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அதை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக டென்சைல் ஸ்ட்ரெயின். இஃப் தேர் இஸ் சம் இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் த பாடி டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், டென்சைல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ரெண்டாவது compressive strain. If there is some decrease in length of the body due to external force, compressive strain. அதாவது டென்சைலில் வந்து நாம் கொடுக்கும்போது அதில் ஏற்படுகின்ற மாற்றம் என்னாகும், லென்த்து இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி இந்த லென்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகே, லெட் பி சி. டென்சைல் ஸ்ட்ரெயினில் இந்த லென்த்து இன்க்ரீஸ் ஆகும், பட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினில் லென்த்து
இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அதனுடைய பிரெத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பிரெத்து டிக்ரீஸ் ஆகும், இங்கே பிரெத்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் புஷஸ் வந்து என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் கொடுக்குறோம். அதனால் இதனுடைய லென்த்து சுருங்கி பிரெத்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பைப்பில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்னாகும் அப்படின்னும் போது அதனுடைய வால்யூம், மொத்த வால்யூம் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் அந்த வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ஸோ த ரேட்டியோ ஆஃப் சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். ரைட். நெக்ஸ்ட் ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்றது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் நாம் கொடுத்தது தான். த ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ்டு பை ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் நவுன் ஆஸ் ஷியர் ஸ்ட்ரெயின். நாம் இங்கே லோடு ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ நாம் அந்த மெட்டீரியலினுடைய குஷன், அதனுடைய மூலக்கூறின் பிணைப்புகளை பொறுத்து ஒன்று இங்கே புரோக்கன் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இதனுடைய டைமென்ஷன் சேஞ்ச் ஆகலாம். ரைட். ஸோ இந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு இடத்துக்கு பேர் தான் சேஞ்ச் இன் லென்த். அது எந்த அளவு சேஞ்ச் ஆகுதோ அதனுடைய இதுக்கு தான் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தது இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ன்றது லோட் பை ஏரியா அண்ட் ஸ்ட்ரெயின் சேஞ்ச் லென்த் பை ஒரிஜினல் லென்த். டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்றது பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகும், ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்றது டான்ஜென்டல் ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ கன்க்ளூஷன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஸோ மறக்காமல் இதனுடைய நோட்ஸ்லாம் தனியாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அண்டு யூனிட்ஸ் எடுத்துக்கங்க. அப்கமிங்கில் வந்து இதுக்கான 2 மார்க்ஸ், சின்ன சின்ன 2 மார்க்ஸ் வருதில்ல ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்லாம் நான் சால்வ் பண்ணி போடுறேன். ஸோ கீப் follow the videos and share your friends. Thank you so much. நாம் அறிந்ததை உலகறியச் செய்வோம்.